ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது தேவன் கொடுத்த அவருடைய பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். எத்தனையோ விதங்களிலே ஆண்டவர் நமக்கு கடந்த மாதத்திலே உதவியாக இருந்தார். ஆண்டவர் மட்டும் இல்லையானால் இந்த புதிய மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்க முடியாது. ஆச்சரியமாய் நடத்தினார். அதிசயமாய் கர்த்தர் நம்மை ஒரு மாதத்தை தாண்டி வரப்பண்ணினார். ஆபத்து, பலவீனங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் வந்த போதும் ஒரு தெய்வீக வல்லமை நம்மை காப்பாற்றி நம்மை நடத்தின தயவை நினைத்து கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் உண்மை இல்லாதிருந்தும் தேவன் நம்முடைய விஷயத்திலே உண்மை உள்ளவராக இருந்தார். அநேக விஷயத்திலே நாம் உண்மை இல்லை. அநேக விஷயத்திலே நாம் தேவனுக்கு பயப்படாமல் இருந்தோம், உண்மை இல்லாதிருந்தோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவிலே நாம் உண்மை இல்லாதிருந்தும் அவர் நம்முடைய விஷயத்திலே உண்மை உள்ளவராயிருந்தார். இந்த புதிய மாதத்திலேயும் தேவன் நமக்கு புதிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் சொல்லுகிறார், ஒரு நிபந்தனையோடு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தரும்போது சில நிபந்தனைகளை நமக்கு கொடுத்து சில வார்த்தைகளை நமக்கு தருகிறார். இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று சில நிபந்தனைகளை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். நீ இதை செய், நான் உனக்கு தருகிறேன். இப்படி இருந்தால் நான் அப்படி உனக்கு செய்வேன் என்று சில வரைமுறைகளை, சில நிபந்தனைகளை, சில திட்டங்களை, சில உறுதிகளை நமக்கு அவர் எடுக்கிறார். இந்த மாதத்திலையும் தேவன் அப்படித்தான் நம்மிடத்துல சொல்லுகிறார். நீ கொடுப்பாயானால் நான் உனக்கு கொடுப்பேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ தந்தால், நீ கொடுத்தால், நான் உனக்கு தந்ததை நீ கொடுத்தால் உனக்கு நான் கொடுப்பேன். சில நேரங்களிலே நமக்கு தரித்திரம் வருகிறது, நாம் கொஞ்சம் நெருக்கடிப்படுகிறோம், நாம் கொஞ்சம் சிரமத்தில் அகப்படுகிறோம். அப்போ சிரமங்கள் வரும்பொழுது நாம் யோசிக்க வேண்டும், ஏன் இந்த சிரமங்கள் என்று தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னைக்குமே பாருங்க, ஒரு நல்ல விசுவாசி, ஒரு நல்ல ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஏன், எதற்கு, எப்படி இத வார்த்தைகளை கேட்கணும். ஆண்டவரே, ஏன் எனக்கு இது நடந்துச்சு? ஏன் எனக்கு இந்த காரியம் எனக்கு வாழ்க்கையில நடந்தது? ஆண்டவரே, நீர் இருக்கும்போது எனக்கு ஏன் இது நடக்குது? ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கும்போது ஏன் இந்த ஆபத்து எனக்கு வந்துச்சு? ஏன் இந்த பலவீனம் வந்துச்சு? ஏன் எனக்கு இந்த போராட்டம் வந்துச்சு? ஆண்டவர்கிட்ட நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை வரும்போது, பிரச்சனை தானே, எப்படி இருந்துச்சுன்னே தெரியல, இது ஏன் எனக்கு வாழ்க்கையில வந்துச்சுன்னு தெரியல, இப்படி நாம் சொல்லுவதை தவிர்த்து அவைகளை மாற்றி, ஆண்டவரே, இந்த காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்தது? நான் ஜெபிக்கிறேன், நான் உமக்கு உண்மையா இருக்கிறேன்,
ஏன் இந்த வாழ்க்கையில குறைகள், ஏன் என் வாழ்க்கையில தோல்வி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் இந்த மாதத்துல நான் ஆஸ்பத்திரிக்கு அலைகிறேன், ஏன் இந்த மாதத்துல நான் நஷ்டம் வருகிறது, ஏன் இந்த எங்க வீட்டுல இந்த பொருள் உடைஞ்சிச்சு, ஏன் என் காலில் இருக்கிற அந்த கால் இடறிச்சு, ஏன் என் கால் போய் கல்லுல மோதிச்சு, என்ன நடந்தது, என்ன ஆண்டவரே, ஏன் ஏன் ஓய் ஓய் கத்தாவே. நீங்கள் கேட்கிற விசுவாசிகளா இருக்க வேண்டும். சும்மா எது நடந்தாலும் ஆண்டவரே எல்லா நன்மைக்கு அப்படின்னு போறதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை இது ஏன், எதற்கு, எப்படி என்று கேட்க இந்த கால வேளையில நீங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராம். அப்ப தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தால் அதுல சில நிபந்தனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீ தந்தால் உனக்கு தருவேன். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கொடுக்கிறவர். அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் யாருக்கெல்லாம் கொடுக்கிறார்? நன்றி உள்ளவனுக்கும் கொடுக்கிறார், நன்றி இல்லாதவனுக்கும் கொடுக்கிறார். தேவனை நேசிக்கிறவனுக்கும் கொடுக்கிறார், தேவனை பகைக்கிறவனுக்கும் கொடுக்கிறார். தேவன் கொடுத்ததை அவருக்கு கொடுக்கிறவனுக்கும் கொடுக்கிறார், தேவன் கொடுத்ததை தனக்காக வைத்துக் கொள்கிறவனுக்கும் கொடுக்கிறார். மழை பொழிகிறது, நல்லவர்கள் மேலும் தீயோர் மேலும். சூரியன் உதிக்கிறது, நல்லவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் அந்த சூரியன் உதிக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய நேச்சர், அவருடைய சுபாவமே கொடுக்கிற சுபாவம். நீங்க வேண்டானாலும் தருவார், நீங்க துரோகம் செய்தாலும் தருவார், நீங்க நன்றி இல்லாட்டாலும் தருவார். அருமை தேவ ஜனமே, ஏன் அப்படி செய்யறார் ஆண்டவர்னா அவருடைய சுபாவமே அப்படித்தான். அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அவர் என்னெல்லாம் நமக்கு தந்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது அவர் நமக்கு என்ன தந்தார் என்று. மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆண்டவர் எதை நமக்கு தருகிறார்? அவருடைய நேச்சர், அவருடைய சுபாவம் என்ன? அவர் நன்மையானவைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்? வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஆண்டவருடைய சுபாவத்திலே ஒன்று, ஆண்டவர் நமக்கு நன்மையானவைகளை தருகிறவர். அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அவர் பழி வாங்குகிறவர் அல்ல. கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் பழி வாங்குகிறவர் அல்ல. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தர என் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே எப்படி இந்த மாதத்தை நீங்கள் கடக்க போகிறீர்கள் என்று யோசிக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, கலங்காத. நீ என்கிட்ட எனக்கு நீ நன்றி இல்லாம இருந்தாலும், நீ என் விஷயத்துல உண்மை இல்லாம இருந்தாலும், நான் உன் விஷயத்துல உண்மை உள்ளவரா இருக்கிறேன். நான் என்ன உண்மை உள்ளவரா இருக்கிறேன்? என் சுபாவமே கொடுக்கிற சுபாவம், என்னுடைய நேச்சரே கொடுக்கிறது தான். என்னைக்குமே நான் என்னுடைய சுபாவம் என்னுடைய ரத்தத்துல ஊறி இருக்கிறது, கொடுப்பது. சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சுபாவம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். எவைகளை கொடுக்கிறாரா? நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த காலவேளையில ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்கள் நஷ்டப்பட்டிருக்கலாம், ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை மனதில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதியற்று இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, மகளே மகனே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த மாதத்திலே இந்த 2வது மாதத்திலே நான் உனக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறேன். எவைகளை கொடுப்பேன்? நன்மையானவைகளை கொடுப்பது
அதிக நிச்சயம் அல்லவா? யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் ஆமென் ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் நன்மையானவைகளை கொடுக்கிறவர் தான். அவர் அப்ப நன்மையானவைகளை கொடுக்கிறவர். அந்த நன்மையானவைகள் என்ன என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், அவரையே நமக்காக தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை கர்த்தருக்காக கொடுக்க மறந்திருப்பீர்கள். நீங்கள் செய்த பொருத்தனையை கொடுக்காமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் செய்த ஆமென் ஸ்தோத்திரம் பொருத்தனைகளை நீங்கள் கையாடல் செய்திருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ மறந்தாலும் நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நன்மையானவைகளை தருவேன். அந்த நன்மையானவைகள் என்னவென்றால், என்னையே உனக்காக சிலுவையிலே தந்திருக்கிறேன். என்னையே சிலுவையிலே தந்திருக்கிறேன். சில காரியத்தை செய்யும் போது நாம் இந்த காரியத்தை செய்யணுமா, இவைகளை நாம செய்யணுமா, ஏன் இவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம் நீங்க நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ இவைகளை யோசிக்கிறாயே, ஆனால் நான் இவைகளை செய்தேன் தெரியுமா? என்னையே உனக்காக தந்தேன் அல்லவா, என்னையே உனக்கு தந்தருளினேன் அல்லவா, என்னையே உனக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தேனே. அந்த சிலுவை பாடுகள் இல்லாமல், அந்த பாடுகள் அந்த வேதனைகள் இல்லாமல் இன்றைக்கு நீ சுகமா இருக்க முடியாது என்பதை நீ அறிந்தாயா? அறிந்து கொள்வாயாக. இந்த கால வேளையில இந்த 2வது மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்க குழப்பத்தோடு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிற முதல் வார்த்தை, என்னையே உனக்காக தந்திருக்கிறேன். சிலுவையில அவர் தம்முடைய ஜீவனை உங்களுக்காக தந்தருளினார். நன்மையானவைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அவரையே உங்களுக்காக சிலுவையிலே தந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காசு பணம் யாராவது கொடுத்துடலாம், பொருள் பற்றுகளை கொடுத்திருக்கலாம், நகை நட்டுகளை கொடுக்க முடியும், ஆமென் ஸ்தோத்திரம், வாகன வசதிகளை கொடுக்க முடியும். ஆனா யாராலும் கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்தார். அது என்ன? அவரையே சிலுவையிலே உங்களுக்காக தந்தார். எவரும் செய்ய முடியாததை, எவரும் கொடுக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் நீங்க ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும்? ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? ஆமென் ஸ்தோத்திர. கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா நீ எனக்கு கொடுக்கணும்? ஏன் தெரியுமா நீ பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றணும்? ஏன் தெரியுமா உண்மையா இருக்கணும்? என்னையே உனக்காக தந்தேன் அல்லவா, என்னையே உனக்காக தந்தேன் அல்லவா. அதனால நீ எனக்கு உண்மையாயிரு, என்னுடைய விஷயத்துல உண்மையாயிரு. நான் என்னையே உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா. 1 தீமோத்தேயு 2 6 சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு சாட்சி ஏற்ற காலங்களிலே விளங்கி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக. உங்களை மட்டும் கிடையாது, என்ன மட்டும் கிடையாது, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாரையும் மட்டும் அல்ல, இந்த 5 கண்ட மக்களுக்காக அவர்கள் அனைவரையும் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு செய்தாரு அப்படின்னு லிஸ்ட் போட்டா நம்ம போட்டுக்கொண்டே இருக்கலாம். அவரையே நமக்காய் தந்தார். எதற்காக தந்தாரா? நம்மை மீட்டு கொள்ளும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக. பாவம் நிறைந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நாம் அலைந்து கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில தேவன் நமக்கு அவர் ஜீவனை தந்ததுனால, அவரையே தந்ததுனால நம்மை மீட்டு கொள்ளும்படி தன் ஜீவனை தந்தார். அவரையே தந்தார். நம்மை மீட்டு கொள்ளும்படி அவரை நமக்காக தந்தார். இந்த காலவேளையில தேவன் நமக்கு என்ன கொடுத்தார் என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அவரையே தந்தார். அவரை ஏன்பா தந்தார்னு கேட்டா, உங்களை பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளும்படியார், உங்களை ரட்சிக்கும்படியார், உங்களை உயர்த்தும்படியார், உங்களுக்கு மறுவாழ்வு தரும்படியார், உங்களை மாற்றும்படியாய் ஆண்டவர் தன் ஜீவனை அவர் தந்தார். கலாத்தியர் 2 நீங்கள் வாசிக்கும் போது, கலாத்தியர் 2:20 நீங்கள் வாசித்தால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன்,
ஊழியனும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். எனக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். என்னதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு பாருங்க. அவரையே தந்தார், அவரையே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஸ்தோத்திரம். என்னை மீட்கும்படியாக, என்னை இந்த பாவம் நிறைந்த உலகத்துல என்னை பரிசுத்தமாய் வாழ, இந்த பாவம் அக்கிரம் நிறைந்த உலகத்துல என்னை நீதிமானாய் வாழ, என்னை உண்மை உள்ளவனாய் வாழ அவரையே எனக்காக தந்தருளினார். பிரியமானவர்களே, மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். ஒருபோதும் நன்றி இல்லாமல் நீங்க இருந்துடாதீங்க. அவரையே நமக்காக தந்தார், தன் ஜீவனையே கொடுத்தார், நமக்காக அனைத்தையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமாக. ஆம் பிரியமானவர்களே, ஆமென். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம். தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நாம் பிறக்கும் போது வாழ பிறந்தோம். நாம் பிறக்கும் போது வாழ்ந்து கொண்டே இருப்போம், சுகமாய் இருப்போம், படிப்போம், சம்பாதிப்போம், திருமணம் முடிப்போம், பிள்ளைகள் குட்டிகளை பெற்போம், சோத்திரம், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்போம், நல்லா சந்தோஷமா இருப்போம் நினைச்சு இந்த பூமிக்கு நம்ம அம்மா அப்பா நம்மளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் ஒரே பேரான குமாரனை ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார்? பைபிள் சொல்லுகிறது, அவர் அநேகரை மீட்கும் பொருளாக அவர் தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு இந்த பூமியில பிதா அனுப்பினார். பிதா ஏன் அனுப்பினார்? இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? ஜீவனை கொடுக்கும்படி ஆண்டவர் அனுப்பினார். இந்த கால வேளையில நாம் வந்தது வாழும்படி. ஆனால் ஆண்டவர் வரும்போதே அவருக்கு தெரியும், அவர் நமக்காக இந்த பூமியில மனுஷகுமாரனுக்காக, மனுஷர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க வரப்போகிறார் என்று பிதாவும் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும், அவருடைய பிள்ளையாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அறிந்துதான் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்ம நாளைக்கு கஷ்டப்பட போறோம், இந்த ஆபத்து நமக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டுனா நாம நிம்மதியா இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த ஆபத்தை நினைச்சு 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 அழுதே நம்ம பாதி உயிரை விட்டுருவோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? அவன் ஸ்தோத்திரம், எல்லா சூழ்நிலையிலையும் அவர் மரணத்தை முன்பதாக வைத்து இப்படிலாம் நம்முடைய பாடுகள் வரும் என்று நினைத்து நினைத்து அவர் நன்றி உள்ள இருதயத்தோடு பிதாவுக்கு உண்மையாக வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னெல்லாம் உனக்கு தரேன் தெரியுமா? உனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன். என்னுடைய மரணத்தினால உனக்கு நித்திய ஜீவன் வருகிறது. ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் என்னெல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. என் ஜீவனையே உனக்காக தந்திருக்கிறேன். இயேசு மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாராலும் நித்திய ஜீவனை கொடுக்கவே முடியாது. யாரும் கொடுக்க முடியாத ஒன்றை கர்த்தர் நமக்காக தந்தார். யாரும் செய்ய முடியாதது தன் ஜீவனை கொடுத்தார். யாரும் கொடுக்க முடியாதது நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்தார். அது மாத்திரமல்ல, யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய். அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருப்பார். அவர் நித்திய ஜீவனை அல்ல, அவன் ஜீவ தண்ணீரை தருகிறவர். நீ அவர்கிட்ட கேட்டிருந்தா அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பார். நீ சாதாரணமா நினைச்சிட்டு அவருடைய வல்லமையும் அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் நீ ருசி பார்த்திருந்தன்னா அவர்கிட்ட நீ கேட்டிருப்ப, எனக்கு ஜீவ தண்ணீர் தாங்க, எனக்கு தண்ணீர் தாங்க, எனக்கு தாகத்துக்கு தாங்க. சமாரிய ஸ்திரியே, ஆமென், ஸ்தோத்திரம், நீ ஒதுக்கப்பட்டவளா இருந்தாலும்
கர்த்தர் சொல்றாரு, நீ ஒதுக்கப்பட்டவளா இருந்தாலும் நீ என்னிடத்துல கேட்டிருந்தால் உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். இந்த காலை செய்தியின் வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருகிற ஒரு தேவன் இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவாராக. இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மையானவைகளை தருவாராக. இந்த மாதத்துல தன்னையே தந்த கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நித்திய ஜீவனை தருவேன். இந்த மாதத்துல ஜீவ தண்ணீரை உனக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நீங்கள் நம்பி, ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்தது உண்மையானால், என்னை அபிஷேகித்தது உண்மையானால், என்னை இன்னும் நடத்தி என்னை அற்புதமான காரியத்தை செய்வீராக என்று சொல்லும் போது அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதுல 32வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரையே தந்துட்டாரு, இனி மற்ற எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு அவர் ஏன்பா தயங்கணும்? அவரையே தந்துட்டார். சொந்த குமாரனையே சிலுவையில கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவர் எல்லாம் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்காக அவர் தம்முடைய ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் அவருடைய நன்மைகளை அவர் உனக்கு தருவதற்கு அதிக உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புவீர்களே ஆனால் 1 கொரிந்தியர் 15:57வது வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு என்ன தருகிறாராம்? அவர் நமக்கு தருகிற காரியம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நீங்க இந்த பைபிள்ல இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க, அதுல எழுதி வச்சுக்கிடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் உனக்கு நான் ஜெயம் தருகிறவராய் இருப்பேன். எவைகளெல்லாம் ஜெயம் தருவார்? நீ எதை எடுத்தாலும் ஜெயம் தருவார். நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஜெயம் தர வல்லவராய் இருக்கிறார். எதை எடுத்தாலும் ஜெயம். உங்கள் வீட்டு காரியம், உங்க கணவன் காரியம், உங்க மனைவி காரியம், பிள்ளைகள் படிப்பு காரியம், ஸ்தோத்திரம், வேலை காரியம், ஸ்தோத்திரம், உங்களுடைய சுகத்தின் காரியங்கள், பிள்ளைகள் திருமண காரியங்கள், வேலை காரியங்கள், அனைத்திலேயும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். இந்த மாதம் உங்களுக்கு ஜெயம் தருவார். இந்த மாதம் நீங்க எடுக்கிற அனைத்து காரியத்திலையும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எல்லா விதத்திலையும் ஆண்டவர் தருவார். அனைத்திலையும் நீங்கள் ஜெயம் பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த கடந்த மாதத்துல எவைகளெல்லாம் நீங்கள் தோற்று போனீர்களோ, எவைகளெல்லாம் நீங்கள் புலம்பினீர்களோ, எவைகளெல்லாம் நீங்கள் அழுதீர்களோ, இது எந்தெந்த காரியத்திலெல்லாம் அழுது குமிச்சு, ஆண்டவரே ஏன் கூட இருக்கீங்களா இல்லையா என்று பல கேள்விகளை நீங்கள் கடந்த மாதத்துல கேட்டிருப்பீர்கள். ஆண்டவரே நீர் என் கூட இருந்தா ஏன்பா இதெல்லாம் நடக்குது, ஏன் வாழ்க்கையில உள்ள பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து கலங்கி வேதனையோடு இந்த காலையில இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயம் கொடுக்கிற தேவன் இந்த மாதம் உனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவர் எப்படிப்பட்ட நன்மையை தருவாரா? இந்த மாதத்துல எவைகளை உங்களுக்கு கொடுப்பாரா? உங்களுக்கு உங்கள் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தவர், உங்கள் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக தருவார். நீங்கள் விரும்பினதை உங்களுக்கு சுதந்திரமாக தருவார். நீங்க எதிர்பார்த்ததை உங்களுக்கு சுதந்திரமாக தருவார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தேசத்தை கொடுக்காட்டாலும் உங்க வீட்டை உங்களுக்கு சுதந்திரமாக தருவார். உங்க சத்துரு உங்க வீட்டை அபகரிக்க நினைக்கலாம், உங்க இடத்தை உங்க சத்துரு அபகரிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அதை சுதந்திரமாக நான் தருவேன்பா. அது உன்னுடைய சொத்தாக மாறும். உனக்கு உன் கையில் அது நிற்கும். நீ கர்த்தருக்கு உண்மையா இருப்பாயானால், நீ தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருந்தால், நீ எதிர்பார்த்த
கொடுத்ததை விட மேலானதை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக தர வல்லவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சத்திய வேதம் கூறுகிறது. நீ உண்மையாய் இருப்பாயானால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாயானால், கர்த்தருக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு நான் உன் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆண்டவர் நமக்கு ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கணவன் உங்களுக்கு சுதந்திரமாய் வருவார். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கையை விட்டு போயிட்டாங்களா, பாவம் செய்யறாங்க, என்னை அவமதிக்கிறாங்க, என் சொல்படி கேட்கறது இல்லை, என் பிள்ளைகள் இருமாப்பா இருக்கிறாங்க, என் பிள்ளைகள் அப்படியே பிசாசு பிடிச்சு இழுத்துட்டு போறான்னா, ஆண்டவர் சொல்றாரு, சுதந்திரமாக உன் பிள்ளைகளை தருவேன். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் யாரா? உங்கள் சுதந்திரமாய் இருக்கிறார்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். உங்கள் பலனை, உங்கள் சுதந்திரத்தை தேவன் உங்கள் கையிலே கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எதை குறித்து யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சங்கீதம் 68ஆம் அதிகாரத்தை நாம் திருப்புவோமே ஆனால் அதில் 11வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 68:11, ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. அவர் என்ன தருகிறாரா? ஜெயம் தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் தம்முடைய வார்த்தையை தருகிறவர், அவருடைய வசனத்தை அவர் தருகிறவர். அவர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையை தருகிறார். பிரியமானவர்களே, வார்த்தை இல்லாமல் நீங்கள் இருக்குங்களா? இந்த வருஷத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்காக என்ன பேசுறாரு, என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை இந்த 2வது மாதத்துல உனக்கு தருவேன். பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை குறித்து, அவர் வசனத்தை, அதாவது அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் நம்மை சுகமாக்குவார். இந்த காலவேளையில அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்குவாராக. அவருடைய வார்த்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தை அனுப்பி உன்னை உருவாக்குவாராக. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? இல்லாத இடத்துல உன்னை உருவாக்குகிற சக்தி படைத்தது அவருடைய வார்த்தை. ஒண்ணுமே இல்லாத இடத்துல தேவன் உன்னை உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அதனால நீங்க கலங்கவோ பயப்படவோ யோசிக்கவோ வேண்டாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்த காலையில அதை மறந்து போகாதீர்கள். நம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, எபேசியர் அவன் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அதுல 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியர் 3:2, உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. தேவன் கொடுக்கிற 3வது காரியம், நம்பர் 1, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தருகிறார். நம்பர் 2, அவருடைய வசனத்தை தருகிறார். நம்பர் 3, அவருடைய கிருபையை கொடுக்கிறார். அவருடைய கிருபை ஏராளம் அவர் உங்களுக்கு தருவாராக. கலாத்தியர் 2:9 வாசிக்கிறோம், எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கிருபை என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை, அவர் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் கொடுக்காட்டாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கொடுக்கறதுல உண்மை இல்லாம இருந்தாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தேவனுக்கு கொடுக்கிறதுல உங்கள் கையை நீங்கள் முடக்கினாலும் அவர் ஒருபோதும் முடக்க மாட்டார். ஏனென்றால் தன்னையே கொடுத்தார், தம்மையே கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஜீவ தண்ணீரை தந்தார், தன்னுடைய ஜீவனையே சிலுவையில உங்களுக்காக மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அவர் தான் சொல்றாரு, உனக்கு நான் இந்த மாதத்துல ஜெயம் தருவேன். சோத்திரம். அவர் தான் சொல்றாரு, உனக்கு என் வார்த்தை இந்த மாதத்துல தருவேன். ஆண்டவர் தான் சொல்றாரு, என் கிருபையை உனக்கு இந்த மாதத்துல தருவேன். இந்த மாதம் கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.